எவ்வளவு பணம், இந்த தண்ணி எவ்வளவு சுத்தமா இருக்க வேணும், சுத்தமான நீரை தான் நான் பருக வேண்டும். இன்னைக்கு விவசாயத்துக்கு பாய்ச்சிக்கிட்ட நீர் கூட சுத்தமா இருக்கணும். பல ரசாயனங்கள் நீர்ல கலக்குது, பல தொழிற்சாலையிலிருந்து வருகின்ற நீர்லாம் நதியில கலக்குது, நதி நீர் மாசடையுது. அதை நம்ம நெற்பயிருக்கு பாய்ச்சினா பல பூச்சிகள் வந்து விழுகுது, நோய்வாய்ப்படுது பயிர்கள். இதையெல்லாம் காப்பாற்றுவதற்கு தான் இந்த திட்டத்தையே நான் சிந்திச்சு கொண்டாந்தேன். அதை கூட இந்த அரசாங்கம் நிராகரிச்சது. ஆனா அவருடைய கொள்கை விளக்க குறிப்பில் 11,600 கோடி மத்திய அரசு கொடுப்பதுன்னு ஒத்துக்கிட்டார். ஏன்னா அதை ஒத்துத்தான் ஆகணும், ஏன்னா அங்கதான் அலர்ட் பண்ணிட்டாங்களே. இப்படி இப்ப என்னங்கிறாரு முதலமைச்சர், தமிழ்நாட்டை மத்திய அரசு புறக்கணிக்குது, தமிழ்நாட்டை புறக்கணிக்குதான், நிதி கொடுக்கல, திட்டம் கொடுக்கல. கொடுக்கிற திட்டத்தையே நீ நிறைவேற்ற முடியல, கொடுக்கிற திட்டத்தை நிறைவேற்ற முடியல. எப்பொழுது பார்த்தாலும் மத்திய அரசை குறை சொல்லிட்டே இருந்தா மத்திய அரசாங்கம் எப்படி நீங்க கொடுக்கிற திட்டத்தை அனுமதிப்பாங்க? உங்களுடைய பூமியை அபகரிச்சது திமுக தலை ஸ்டாலின், உங்க பூமியை பாதுகாத்தது அண்ணா திமுக. சிந்திச்சிங்க, யார் உங்களுக்கு நல்லவர், யார் உங்களுக்கு நன்மை செஞ்சார் என்று சிந்திங்க. அதே மாதிரி காவிரி நதிநீர் பிரச்சனை 50 ஆண்டு காலம் நடந்துட்டு இருக்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மா காலம் வரை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருந்தது. அந்த வழக்கையும் முழுமையாக நடத்தி விவசாய பெருங்குடி மக்கள் வயிற்றிலே பால் வாய்க்கின்ற விதமாக நல்ல தீர்ப்பை அண்ணா திமுக அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் வாதாடி விவசாயிகள் பாராட்டுகின்ற அளவுக்கு, விவசாயிகள் நன்மை கிடைக்கின்ற அளவுக்கு 50 ஆண்டு காலம் சட்ட போராட்டத்தின் மூலமாக காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். செஞ்சமில்ல. 2 பிரதான பிரச்சனை, ஒன்னு காவிரி நதிநீர் பிரச்சனை, ஒன்னு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், 2 செஞ்சு கொடுத்தது அண்ணா திமுக. உண்மைதானே? நாங்க செஞ்சுக்கிட்டு வந்து நெஞ்ச நிமித்தி உங்கள்கிட்ட பேசுறோம். அப்படி ஸ்டாலினால பேச முடியுமா? மண்ணில் பிறந்தங்கிறாரு, என்ன செஞ்சாரு?